ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, மண் பாத்திரங்கள் நான் ஒரு 2, 3 வாங்கியிருக்கேன். ஸோ இனிமேல் இதில் சமைச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது குழம்பு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி புளிக்குழம்பு, கறி குழம்பு இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஏதாச்சும் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இனிமேல் இந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை ஊற்றி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கணும். நல்லா தேய்ச்சி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா கஞ்சி தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ரொம்ப நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு மணி நேரம் ஆகும். நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஊற வச்சு இந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்லை. இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 பாத்திரங்கள், இது கூட ஒரு குட்டி பாத்திரம் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ தயிர் ஏதாவது ஊற்றி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அந்த மாதிரி தான் நான் இப்போது பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறேன்.